Praise the Lord. அடுத்த செஷனுக்குள்ள நம்ம போகலாம். தொடர்ந்து ஒவ்வொரு நெகட்டிவ் கேரக்டர் ட்ரெய்ட்ஸையும் எப்படி ஓவர் கம் பண்ணுவது என்று படித்து வருகிறோம். எதிர்மறையான குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அடையாளம் கண்டு அவைகளை அகற்ற நாம் செய்ய வேண்டிய போராட்டங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். எப்படி நல்லது ஒரு போராட்டத்தை போராடி இந்த எல்லா கெட்ட சுபாவத்தையும் நம்மை விட்டு களைந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக உருவாகி வருவது என்பதை படித்து வருகிறோம். பிரியமானவர்களே, ஒன் ஃபுல் லைஃப், வாழ்க்கை முழுவதும் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு எவ்வளோ சேலஞ்சில். நிறைய காரியங்களை டக்குன்னு மாற்றிடலாம். நம்ம வீட்டில் எக்ஸ்டர்னலாக சில காரியங்களை, ஒரு வீடை கட்டிடலாம் 1 இயரில் 2 இயர்ஸில், ஒரு ஸ்கூலை கட்டிடலாம் ஃபியூ இயர்ஸில். ஆனால் ஒரு லைஃப்பை கட்டுறது லைஃப் டைம் எடுக்குதுல்ல. ஸோ லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். பட் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பேட்டில் தான். ஆமேன். என்டையர் ஹியூமன் ரேஸ் எல்லாரும், அதுவும் பர்டிகுலராக ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தவர்கள் எல்லாருக்கும் போராட்டம் இருக்கிறது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஆமேன். நம்ம பூரணராயிருக்கிற தேவனுடைய அந்த அழைப்பு என்னவென்றால், உங்களை அழைத்தவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று இயேசு மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனம் 48ஆம் வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். Even as your Father in heaven is perfect, be ye perfect. Yes, the call is to perfection. பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், Hebrews chapter 6 verse 1, பூரணராகும்படி கடந்து போவோமாக. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களாய் நிறுத்துவதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். கொலோசையர் 1:28, Colossians 1:28. Paul's mission statement, want to present every man perfect in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாரையும் தேறினவர்களாய் நிறுத்துவதற்கு பிரயாசப்படுகிறான். கிறிஸ்து உங்கள் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார். ஆமேன். மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஸோ அந்த கிரைஸ்ட் லைக் நேச்சர் நமக்குள்ள உருவாவதற்கு பல உபகரணங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். The word of God, the spirit of God, the people of God, நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதோடு கூட நம்முடைய ஈல்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமேன். சரி, நிறைய காரியங்களை பார்த்து வருகிறோம். இப்பொழுது கவலையை மேற்கொள்வது எப்படி? How to overcome worry, anxiety, and how to be filled with joy. கவலையை மேற்கொண்டு மகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி? ஆவியின் கனிகளில் ஒன்று சந்தோஷம். One of the fruit of the spirit is joy. So மகிழ்ச்சியாய் இருப்பது என்பது ஒரு நல்ல கேரக்டர் ட்ரெய்ட். Joy is a good emotion. Peace is a good emotion. Faith is a positive emotion. Fear is a negative emotion. Worry, anxiety is a negative emotion. எதிர்மறையான உணர்வுகளை மேற்கொண்டு ஆரோக்கியமான ஆசீர்வாதமான உணர்வுகளை, ஆண்டவருக்கு பிரியமான உணர்வுகளை நம்மிலே வளர்த்து கொள்ளுவோமாக. ஓவர் கமிங் வரி, கவலைப்படுகிறது குறித்து நிறைய பைபிள் இருக்கு. பவுல் சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார். இயேசு மலைப்பிரசங்கத்திலே பேசியிருக்கிறார். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னதான வார்த்தையிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். verse 25 to 34. ஆகையால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 34. ஆகையால்
என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். அண்டர்லைன். பைபிள்ல அண்டர்லைன் பண்ற பழக்கம் உடையவர்கள் இந்த பேசேஜ்ல நான் இப்பொழுது சொன்ன மத்தேயு 6:25-34 வரைக்கும் 4 முறை கவலைப்படக்கூடாது அல்லது கவலைப்படாதிருங்கள், கவலைப்படுகிறது என்ன என்பதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இது முதலாவதாக 25ஆம் வசனத்திலேயே கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? You are much more precious than the birds in the air. How I take care of those birds and the flowers in the mountainous regions. அவைகளுக்கு உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? 28ஆம் வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அண்டர்லைன். கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆமேன். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 3வது முறை கவலைப்படாதிருங்கள். அண்டர்லைன். 31ஆம் வசனத்துல அடுத்து, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் நீங்கள் தேவையுடையவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கடைசி வசனம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அண்டர்லைன். 4th டைம். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும். அடிப்படை காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள். Don't worry about basic needs. Ensure that you follow God. தேவனை நீங்கள் எப்பொழுதும் தேடுகிறவர்களாக, தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக, தேவனுடைய நீதியை தேடுகிறவர்களாக நீங்கள் இருந்தால் பேசிக் நீட்ஸை குறித்து கவலைப்படாதீங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. டோன்ட் வரி அபவுட் பேசிக் நீட்ஸ். 2வது என்ன சொல்றாரு? டோன்ட் வரி அபவுட் டுமாரோ. 2 காரியங்களை சொல்லுகிறார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து. அப்படித்தானே? 3 காரியங்கள் தானே. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். பேசிக் நீட்ஸ். டோன்ட் வரி. பிறகு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. டோன்ட் வரி அபவுட் டுமாரோ. ஸோ இந்த பேசேஜில் 2 காரியங்கள், பேசிக் நீட்ஸ் அண்ட் அபவுட் டுமாரோ. 25, 26 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் கவலைப்படக்கூடாது? பிகாஸ் காட் வில் ப்ரொவைட். ரைட். 27ஆம் வசனத்துல
கவலைப்படுகிறதுனால ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருந்தா பரவாயில்ல, அதுல ஒரு அட்வான்டேஜும் இல்லை. there is no advantage in worrying. பட் என்ன தெரியுமா, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. கவலைப்படுகிறதுனாலே நம்மை அது பல பாதிப்புக்குள் கொண்டு போகக்கூடும். கவலை உங்கள் சரீரத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும். பிளட் பிரஷரை அது அதிகரிக்கும் என்றும், மனநிலை சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. கவலை உங்களுக்கு பயத்தை பிறப்பிக்கும். ஸோ ஆவிக்குரிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. பயம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு விசுவாசம் இருக்காது. கவலை இருக்கிற இடத்துல பயம் வந்துடும். பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் பாதிக்கப்படுது, பிசிக்கல் ஹெல்த்தும் பாதிக்கப்படுது, நேரமும் விரயமாகிறது. நீங்கள் கவலைப்படுகிறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அந்த டைமை நீங்க உட்கார்ந்து கவலைப்படுற டைமை வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம். கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்திலே ஒரு முழத்தை கூட்ட முடியாது. there is no advantage, there is only disadvantage. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்திலே உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலை மனிதனை ஒடுக்கும். worry affects us. கவலை பயம் ரெண்டும் கலக்கும் பொழுது டிப்ரெஷன் வரும், மென்டல் இல்னஸ் வரும். கவலை என்றால் என்ன? பிரச்சனைகளை நினைத்து கொண்டே இருத்தல். அதுக்கு பதிலா தேவனுடைய வசனத்தை நினைத்து கொண்டே இருந்தால் அது தியானம். meditating the problem, meditating the negative things that has happened in our life is worrying. Worrying is negative meditation. பட் அந்த நெகட்டிவ் மெடிடேஷன்ல இருந்து வெளியில வந்து நீங்க பாசிட்டிவ் மெடிடேஷன் ஸ்கிரிப்சர்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாய் வந்துவிடும். நல்ல கவனிங்க. இந்த நேரத்தில் ஒரு கருத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு பைபிள்ல போட்டிருக்குது. அதனால பிளானிங்கே சிலர் பண்ண மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதன்னு பைபிள்ல போட்டிருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. பிளானிங் is different from worrying. Bible only says don't worry about tomorrow. Bible did not say don't plan for tomorrow. God had a plan to save the world and he had it before the foundation of the world. உலகத்தை ரட்சிக்க ஆண்டவர் திட்டம் வைத்தார். அது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே வைத்திருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். திட்டமிடுதல் கூடாது என்பதற்காக இதை பயன்படுத்தக்கூடாது. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளை தினத்தை குறித்து திட்டமிடு. Don't worry about tomorrow. Worrying about tomorrow and planning for tomorrow is two different things. Bible does not advocate unplanned, let whatever happen kind of attitude. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூடு, மனப்பான்மை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். திட்டமிடுதல் biblical. பிளானிங் பிப்ளிக்கல். திட்டமிடுதல் பிப்ளிக்கல். ஒரு கோபுரத்தை கட்டுறவன், ஒரு வீடை கட்டுறவன் முதலாவது என்ன பண்ணணும்? அவன் அதை பிளான் பண்ணணும் என்று வேதம் சொல்லுகிறது. நெகேமியா எப்படி பிளான் பண்ணாரு என்பதை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் முதலாளியே கொடுத்தாரு. எப்படியோ கட்டிக்கிட்டே வாப்பா, நான் அடுத்த கல் வைக்கும் போது சொல்றேன் அப்படியா சொன்னாரு? இல்ல. பிளானிங் அண்ட் worrying are two different things. Don't worry about tomorrow, but always plan for tomorrow. So please, those of you who say don't plan, please hear me correctly. கவலை தான் படக்கூடாது, திட்டமிடணும். ஆமென். அடுத்து, கவலைப்படுகிறது வேற, கரிசனை கொள்ளுகிறது வேற. இட்ஸ் two different things again.
Being concerned about a situation and looking into it carefully, how to resolve it, is encouraged. அது சரி. ஒரு காரியத்தின் மேல ஒரு கரிசனையாக இருந்தால் அதை விசாரிப்பதும் அதிலே கவனம் செலுத்துவதும் அதற்கு ஒரு பரிகாரத்தை தேடி நாம் செய்வதும் தவறு கிடையாது, அவசியம். கரிசனை வேற, கவலை வேற. Worry and concern are two different things. Don't worry, but definitely being concerned is a good thing. So I just want to strike a balance and bring clarity, because people kind of put everything together. மக்கள் பொதுவாக எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்து பார்க்கிறதுனால, இந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, பிராக்டிக்கலா பார்ப்போம். நீங்கள் கவலையை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் என்ன என்பதை லிஸ்ட் பண்ணுங்க. ஐடென்டிஃபை வாட் ட்ரிகர்ஸ் worry in your life. எது உங்களுக்கு கவலையை கொண்டு வருகிறது? எது உங்களை makes you feel powerless and helpless? எந்த மாதிரி சிச்சுவேஷன்? முதலாவது உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்க. எது உங்களுக்கு ஆக்சுவலாக கவலையை ட்ரிகர் பண்ணுது? அப்புறம் அதை யோசிச்சு பாருங்க, அசஸ் பண்ணி பாருங்க. அது கவலைப்படுகிறது ரியல் சிச்சுவேஷனா அல்லது அன்ரியல் சிச்சுவேஷனா? ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் சிச்சுவேஷன் கடன் எப்படி அடைய போகிறது? நல்ல கவனிங்க. உங்க லைஃப்ல கடன் நிறைய இருக்கு. கடன் எப்படி அடைய போகிறது? அதை குறித்து ஒரு கரிசனையோடு இருப்பது தவறு கிடையாது. ஆனா அதை குறித்து கவலைப்படுகிறதுனால உங்களுக்கு கடன் ஒன்றும் தீர போறதில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறேன்? அதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உட்கார்ந்து யோசிப்பது தவறு கிடையாது. ஆனால் பிள்ளைகளை குறித்து தேவையில்லாத கவலைகள் பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலை இவ்வளோ இருக்குதே, எப்படி முடிக்க போகிறேன்? Being concerned is a good thing. Then you will start getting into planning. But unreal situation, கவலைப்படுகிறது, இது நிறைய பேருக்கு மைண்ட்லயே நிறைய காரியம் நடக்கும். அதுல ஒரு சப்ஸ்டன்ஸே இருக்காது. பிள்ளை ஸ்கூல்ல இருந்து 5 மணிக்கு வர வேண்டிய பிள்ளை வரல, 6 ஆயிடுச்சு. உடனே இவங்க கவலைக்குள்ள என்ன பண்ணுவாங்க? அதாவது ஒரு கன்சர்ன்டா ஸ்கூல்ல கால் பண்ணி, என்னாச்சு, ஸ்கூல் இன்னைக்கு லேட்டாக விட்டீங்களா, இல்லை எதுவும் பஸ்ஸு எதுவும் ப்ராப்ளமா, ஏதாவது நடந்துச்சா, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது தப்பு கிடையாது, கன்சர்ன். ஆனால் அந்த பிள்ளை ஸ்கூலு விட்டு வரும்போது, அது ரோடை கிராஸ் பண்ண போகும்போது ஒருவேளை பஸ்ஸு ஏற்றிருச்சா, ஒருவேளை அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, இப்போ அப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வீட்டு அட்ரஸ் அவனுக்கு கொடுக்க தெரியுமா? ஐயோ பிரதர் சிஸ்டர், ஒன்றுமே நடக்கலை. See, imagination and getting into a mode of worry and anxiety and your BP goes up, எல்லாமே unreal. சொல்றது புரியுதா? இங்கே பாருங்க, கவலை என்ற ஒரு காரியம் நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஆனால் மெடிடேஷனுங்கிற ஒரு காரியம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. வெரி சேட். நெகட்டிவ் கேரக்டர் ட்ரைட்ஸ் ரொம்ப நேச்சுரலாகவே வந்துடுது. நெகட்டிவ் சிச்சுவேஷனை தியானம் பண்ணுறது தான் கவலை. வசனத்தை தியானம் பண்ணுறது கிறிஸ்டியன் மெடிடேஷன். ஆனால் கிறிஸ்டியன் மெடிடேஷனுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் கவலைக்கு கிளாஸே எடுக்காமலே நம்ம ஆளுங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறாங்களே. வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. இப்போ பவுல் சொல்ற ஒரு வேத பகுதிக்கு வருவோம். இங்கே இயேசு சொன்னதை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். Now let us come to Philippians chapter 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியாலிட்டினா, இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4 அதிகாரம் இருக்கிறது. There are 4 chapters and Paul is writing this epistle from the prison. ஜெயிலிருந்து பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆனால் தீம் என்ன தெரியுமா? You know what is the theme of this book? Joy in times of trial.
ஜாய். சாப்டர் 1ல ஜாய் என்ற வார்த்தை வரும். சாப்டர் 2ல ஜாய் என்ற வார்த்தை வரும். சாப்டர் 3ல ஜாய் என்ற வார்த்தை வரும். சாப்டர் 4ல ஜாய் என்ற வார்த்தை வரும். 4வது அதிகாரத்தில் தான் 4ஆம் வசனத்தில் தான் சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். Rejoice, and again I say rejoice. So joy குறித்து அங்கே பேசுகிறார். பிறகு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க கீழே இன்னும் 4ஆம் வசனத்திற்கு கீழே வரும் பொழுது எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம், peace that passes all understanding என்று சொல்லுகிறார். He's talking about peace. He's talking about joy. ஆவின் கனி சந்தோஷம், சமாதானம் என்று வாசிக்கிறோம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில். அப்ப ஆவியின் கனி என்பது கேரக்டர், சந்தோஷம் சமாதானம் என்பது கேரக்டர். சோ எந்த வாழ்க்கையின் சூழ்நிலை வந்தாலும் அந்த கேரக்டர், நல்ல கேரக்டர் டிஸ்ப்ளே பண்ணப்படணும். சோ ஜாய் has nothing to do with circumstance. இதை வைத்து நான் பார்க்கும் பொழுது சந்தோஷம் என்பது சூழ்நிலையை பொறுத்து அல்ல, அது ஒரு தெய்வீக சுபாவம். Joy has nothing to do with circumstance. It is a fruit of the Spirit that you develop. Amen. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், Philippians chapter 4 verse 6 onwards. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 8. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பவுல் சொல்றாரு, கவலைப்படாமல், அண்டர்லைன், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பார்த்தீங்களா, தேவ சமாதானம், the peace that passes all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அறிவு கெட்டாத அன்பு என்று எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தோம். அறிவு கெட்டாத அன்பு, இங்க புத்தி கெட்டாத சமாதானம். ஆவின் கனிகள் இவைகள் எல்லாம், இதெல்லாம் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். இன்ட்ரெஸ்டிங். Joy that knows no limits. Joy that has no bounds. Peace that passes understanding. Love that surpasses knowledge. I wish I can preach a sermon on that 3-point sermon. Love that surpasses knowledge. Peace that transcends understanding. Joy that knows no bounds. அதற்கு ஒரு வரையறை கிடையாது. இந்த எல்லையில இருந்தா தான் எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஆமென். சூழ்நிலையை பொறுத்ததல்ல. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் இருக்கா? Is it there? ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். 6 காரியம். வேலை இல்லாமல் போனாலும், பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் போனாலும், வீட்டு ஓனர் காலி பண்ண சொன்னாலும், மளிகை கடை கடன் அடையாமல் இருந்தாலும், பிள்ளைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸு கட்டாமல் பிள்ளைகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டாலும், இப்படி இது மாடர்ன் டே வெர்ஷன்.
நல்லா கவனிங்க. இங்க அத்திமரம் துளிர் விடாமல் போனால் அப்படியே ஒரு 6 காரியம் இருக்குது. கவனிங்க, ஆபக்குக் தீர்க்கதரிசி இதை சொல்லிட்டு சொல்றாரு 18ஆம் வசனத்துல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I will rejoice, I will be joyful. So joy has nothing to do with circumstances. Happiness has to do with circumstances. Joy is a fruit of the Spirit. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆவியின் கனி சந்தோஷம். இங்க பாருங்க, கவலைக்கு வருவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இங்க பாருங்க, ஐ லைக் வாட் பால் சேஸ் ஹியர். இங்கே பவுல் சொல்லுகிற காரியம் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்குது. இயேசு கவலைப்படாதீங்க, அடிப்படை காரியத்திற்கு கவலைப்படாதீங்க நீங்க நாளை தினத்தை குறித்து என்று சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இன்னொன்றும் அவர் சொன்னாரு, நீங்கள் தேவனை தேடுங்கள், காட்டு புஷ்பங்கள் அப்படிப்பட்டதான புல்லு பூ இல்லையா, அவைகளை காட்டிலும் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவே டேக் அஷூரன்ஸ், நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி நீங்க தேடுங்க, அவரு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்ன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆகாயத்து பறவைகளை போல நீங்கள், அவைகள் எதுவும் வேலை செய்யறதில்லை, ஆனாலும் அதற்கு எல்லா காரியங்களும் அதற்கு வருதே, ஆண்டவர் பார்த்து கொள்கிறாரே, ஆண்டவரை நம்புதே, அது கவலைப்படாமல் பறந்து ஃப்ரீயா இருக்குதே அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டாரு. இங்க பவுல் பிராக்டிக்கலா பாருங்க, ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறார், எழுதி கொள்ளலாம் நீங்கள். ஹவு டு ஓவர் கம் வரி. அஃப்கோர்ஸ் இதில் 4 காரியம் இருக்கிறது. அதில் ஒன்று, முதலாவது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எழுதி கொள்ளுங்க, worry about nothing. 6ஆம் வசனம், அது உங்களுடைய சாய்ஸ். கவலைப்படாதே, கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் சொல்றது, அது நம்முடைய பொறுப்பு. ஆமென். சோ இங்க பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஸோ worry about nothing முதலாவது பாயிண்ட். 4 பாயிண்ட் சொல்ல போறேன். ரெண்டாவது, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படித்தானே? ப்ரே அபவுட் எவ்ரிதிங். வசனம் 6 தான் இன்னும். முதலாவது worry about nothing, ரெண்டாவது ப்ரே அபவுட் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்திலே விண்ணப்பம் நீங்கள் பண்ணுங்கள். கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். Cast your cares upon him, for he cares for you. 1 பேதுரு 5:7, சங்கீதம் 55:22. Pray about everything, worry about nothing. மூன்றாவது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட அப்படின்னு போட்டிருக்கா, ஸ்தோத்திரத்தோட கூட. Give thanks in all things, worry about nothing, pray about everything, give thanks in all things. Don't give thanks for all things, give thanks in all things. எல்லா காரியத்திற்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறவர் அவர், இல்லையா? ரோமர் 8:28. All things will work together for your advantage. Amen. Keep loving Jesus, stay in his purpose. Amen. Give thanks in all things, pray about everything, worry about nothing,
Give thanks in all things. நாலாவது இன்னொன்றை சொல்லுகிறார். கடைசியாக சகோதரரே, 8ஆம் வசனம், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். உங்க மைண்ட கரெக்டான காரியத்தை நீங்க வைத்து ஆக்கிப்பை பண்ணுங்க. 4th point, think about noble things. Worry about nothing. Pray about everything. Give thanks in all things. Think about noble things. ரொம்ப பிராக்டிக்கலா இருக்குல்ல? ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் ஜெபத்துல கொண்டு வா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிரு. அப்ப பைபிள் மெடிடேஷன், திங்க், and you will have the result, peace and joy. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். Jeremiah chapter 17 verse 7 and 8. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மனத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். வருத்தமின்றி தப்பாமல் கனி தருவான். வருத்தமின்றி, கவலையின்றி. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு இல்ல பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன். Matthew 11:28. கவலைப்படுகிறவர்கள் எல்லாம் வாங்க, பாரப்படுறவர்கள் எல்லாம் ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். ஸோ கவலையை குறித்து கொஞ்சம் பார்த்துட்டோம். Matthew 6 and Philippians 4. இப்ப ஜாய், இதை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கலாம். பைபிள்ல மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லாஃப்டர் இஸ் a good medicine. சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதிருங்கள், பட் சிரித்து வாழுங்கள். சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன் என்று நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். The joy of the Lord is your strength. Not to have joy is to strip you of your strength. பிசாசு உங்களை மகிழ்ச்சியை எடுத்துட்டு உங்களை பலவீனப்படுத்துவான். The joy of the Lord is your strength. சிலர் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் ஒரே உம்முன்னு இருப்பாங்க, தெரியுமா, ஆவிக்குரியவர்கள். நான் ஒரு சபையில் ஊழியம் செய்ய போயிருக்கும் பொழுது நாங்கள் சபையிலேருந்து நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள ஒரு சபையில் கிராம ஊழியத்துக்காக போயிருந்தோம். எங்கள் பாஸ்டரோட நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோம். இது 1980 லேட் 80s. அப்போ நாங்கள் எல்லாரும் போயிருக்கிறோம். சகோதரர்கள் பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 25-30 பேர் போயிருக்கிறோம். என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ சாப்பிடுவோம், எங்கே தங்க வைக்கிறாங்களோ தங்குவோம், என்ன ஊழியம் கொடுக்குறாங்களோ செய்வோம். அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் அங்கே போயிருக்கிறோம். காலையில் 5 மணிக்கு 4:30 எழுந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு 5 மணிக்கு டான் ப்ரீச்சிங், அதிகாலை பிரசங்கம். அப்புறம் வந்து குளிச்சு கிழிச்சு எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் கடைசியில் சாப்பிட்டுட்டு திருப்பி காலையில் 9:30லேருந்து 1-2 மணி வரைக்கும் திருப்பிரசங்கம் கிராமங்களில். மத்தியானம் வீட்டில் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஓய்வு, அப்புறம் திருப்பி ஈவினிங் கூட்டத்துக்காக கிளம்பி போயிடுவோம். அந்த மத்தியானம் கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சி இருக்கும்போது அந்த சர்ச்சு ஹாலில் ஒரு பாஸ்டர் வெள்ளை வேஷ்டி, ஃபுல் கை சட்டை, அப்படி கீழே வரைக்கும் வேஷ்டி, அப்புறம் ஃபுல் கை சட்டை, ஆளும் கொஞ்சம் எல்டர்லி மேன், நல்ல தாடி, நல்ல மீசை, வெள்ளை முடி ஃபுல்லா, இல்லை ஆசாரியனை போல. அவர் தான் பாஸ்டரு. நாங்கள் சர்ச்சுக்குள்ளே மத்தியானம் அந்த ஒரு 2 to 4 கொஞ்சம் நேரம், திருப்பி 4 மணிக்கு ஊழியத்துக்கு போனோம். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பசங்க ஜாலியாக இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அங்கே இருந்தேன். அவர் அந்த வழியாக அப்படி நடந்து வந்தார். எங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாரு. அவர் தலையை திருப்புறது கூட அவர் யோசிச்சு தான் திருப்புவார். அப்படியே கையை கூட ஆட்ட மாட்டார்.
அப்படியே நடந்து வந்தார். அப்ப எங்களை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு என்ன சிரிப்பு. எனக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன், என்னடா இது ஊழியக்கார பிள்ளைகளுக்கு என்ன சிரிப்பு. இப்போ உம்னா மூஞ்சி மாதிரி இருக்கணுமா, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குமா, லாங் ஃபேஸ் வச்சிருக்கணுமா, பப்பாயா ஃபேஸ் வச்சிருக்கணுமா, 6 o'clock ஃபேஸ் வச்சிருக்கணுமா, வாட் இஸ் ஹி சேயிங்? எனக்கு அது புரியல. பட் எனிவே அது மைண்ட்ல பதிஞ்சிருச்சு, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு என்ன சிரிப்பு. நான் அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தேன் நிறைய. அப்புறமா பைபிள் படிக்க படிக்க தென் ஐ கேம் டு நோ தட் ஜாய் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் ரிலீஜியஸாக இருக்கிறவங்க தான் இது மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீ வாஸ் ரிலீஜியஸ், ஹீ வாஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் ஃபார் ஷுவர். ஊழியக்கார பிள்ளைங்க நாங்கள்லாம் எங்கள் சர்ச்சில், எங்களுடைய சர்ச்சில் உள்ள டிஎன்ஏ ஆறு இந்த நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு வேல்யூ என்ன தெரியுமா? ஃபன் அண்ட் லாஃப்டர் இஸ் an integral part of our DNA. எங்கள் சபையில் எங்களுடைய ஊழியத்தில் we must be able to laugh and have fun. It's part of Christian life. Kingdom of God is not eating and drinking, but righteousness, peace and joy in the Holy Ghost. இருக்கா இல்லையா? Kingdom of God, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். தேவராஜ்யம். அப்ப தேவராஜ்யத்துக்கு வெளியில இருந்தா தான் சந்தோஷம் இருக்காது, தேவராஜ்யத்துக்குள்ள சந்தோஷம் இருக்குமே. ஜாய். பாஸ்டர், நான் அப்படி சந்தோஷமா இருக்கிற, நான் சிரிக்கிற டைப்பு, ஜாய்ஃபுல்லா இருக்கிற டைப் இல்லை, நான் கொஞ்சம் சீரியஸான டைப். என்ன டைப் அது? டைப்பை மாத்து. அப்ப என்ன, நான் கேரக்டர் ஃப்ளாவோட இருப்பேன். நாட் டு ஹேவ் ஜாய். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, பீப்புள் ஆஃப் காட், லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. இட் இஸ் நாட் அ பர்சனாலிட்டி. Not to have joy is to have character flaw. If joy is one of the fruit of the spirit, ஆவியின் கனியில ஒன்னு ஜாய்னா, not to have joy is to have character flaw. நான் கொஞ்சம் சீரியஸான டைப், நான் கொஞ்சம் உமனா மூஞ்சி. என்ன மூஞ்சி? உமனா மூஞ்சி. சிலதெல்லாம் பார்த்தா என்னமோ நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ்ல ஞானஸ்நானம் கொடுத்து வெளில விட்டா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நிற்கும். Come on, smile, child of God. People of God, rejoice. Laughter is a good medicine, the Bible says. Kingdom of God is righteousness, peace and joy in the Holy Ghost. லூக் 2:10 இயேசு எதுக்கு வந்தாருங்க? இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். இங்க பாருங்க, there are two types of joy. ஒன்று இந்த உலகத்தில் உள்ள பாவ சந்தோஷம் என்று பைபிள்ல போட்டிருக்கு. So don't confuse that. அநித்தியமான பாவ சந்தோஷம் அப்படின்னு பைபிள்ல இருக்குது. Hebrews 11:25. அதை குறித்து நம்ம பேசுறேங்க. பாவம், இட் இஸ் இன்பம், pleasurable. Sin is pleasurable. அநித்தியமான பாவ சந்தோஷம். Enjoy the pleasure of sin for a season, temporal. அநித்தியமானது. நீங்க நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 12-27 படிச்சு பாருங்க. Read Proverbs 7:12-27. பாவம் கவர்ச்சியாகவும் இன்பமாகவும் தான் இருக்கும் என்று அங்கே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆகவே தான் அந்த பாவ சந்தோஷத்தை, டெம்பரலாக கிடைக்கக்கூடிய பாவ சந்தோஷத்தை, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை, உலகத்திலே நீங்க பாவத்திற்கு நீங்கள் இழுக்கப்பட்டு அதற்குள்ளே போகும் பொழுது ஒரு டெம்பரல் ஹை உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதை ப்ராமிஸ் பண்றாங்க இல்லையா? அதற்குள்ள நீங்க சிக்கி நீங்கள் நிரந்தரமாக தேவன் கொடுக்கக்கூடிய அதை இழந்துடக்கூடாது. The pleasures of sin attracts multitudes who are looking for excitement, fame, fortune and comfort. Worldly pleasures glitter as escapism from boredom and depressing circumstances. சோர்வு உடைய சூழ்நிலைகளுக்கும் இல்லையா, போர் அடிக்குதுங்கிற ஒரு அந்த நிலைமைக்கும் ஒரு பரிகாரமாக உலகத்திலே உள்ள என்டர்டெயின்மெண்ட்டும் பாவ காரியங்களும் ஒரு இழுப்பாக இருக்கலாம். And Satan is always ready to offer the unhappy man or woman a counterfeit. திருப்தியற்ற மனிதனுக்கு, மனுஷிக்கு
போலியான ஒரு காரியத்தை கொடுத்து ஏமாற்றுவதற்கும் பிசாசு ஆயத்தமாக இருக்கிறான். தற்காலிக ஒரு சந்தோஷத்தை கொடுத்து பிறகு உங்களை விரக்தியிலே கொண்டு போய் முடக்கி போட நினைக்கிறான் பிசாசு. பி கேர்ஃபுல். இங்க பாருங்க, success does not bring joy. Popularity does not bring joy. Even ministry success does not satisfy. Human love also does not satisfy. God satisfies. God gives joy that lasts for longer time. Amen. மக்கள் டவுனா இருக்கும் பொழுது, டிப்ரெஸ்டா இருக்கும் பொழுது, சில காரியத்தில் தோல்வியை சந்திக்கும் பொழுது, அவர்கள் திருப்தியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, கவலையை மறக்கக்கூடிய என்ற காரியங்கள் உலகத்தில் சில காரியங்களை வைத்திருக்கிறார்கள். இதுதான் டெம்டேஷன் பாயிண்ட். இங்கதான் பிசாசானவன் போலியான காரியத்தை கொடுத்து உங்களை ஏமாற்றுகிறான், முடக்கி போட ட்ரை பண்ணுகிறான். This is the point most people get deceived. We ought to be very careful. சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? How to receive joy. ஒரு மூன்று காரியம். How to receive joy. Easy to remember. His presence, His purpose, His perspective. தேவனின் பிரசன்னம். ஆமென். தேவனின் பணி, தேவனின் பார்வை. God's presence, God's purpose, God's perspective. மூன்றுக்கும் பைபிள் எக்ஸாம்பிளை கொடுக்கிறேன். I will give you examples. சங்கீதம் 16:11. உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம். In His presence there is fullness of joy. The Bible says that. சங்கீதம் 16:11. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. In His presence there is fullness of joy. Amen. யோவான் 17:13 இயேசு சொல்லுகிறார், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு. ஆண்டவரை விட சமூகம் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு மோசே ஜெபம் பண்ணா. இப்படி சமூகத்தை விட்டு தள்ளி விடாதீங்கன்னு தாவீது ஜெபம் பண்ணா. சங்கீதம் 51 தாவீது ஜெபம் பண்ணா. யாத்ராகம் 33 மோசே ஜெபம் பண்ணாரு. இங்க பாருங்க, ஜாய் இஸ் த கியூர் ஃபார் ஹர்ட்ஸ், ஃபார் பிட்டர்னஸ் அண்ட் several other emotional problems. அழுத்தம், ஸ்ட்ரெஸ், கவலை, anxiety, மென்டல் டிசார்டர், இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆமென். Laughter is a good medicine. I love to crack jokes. I love to make people happy. Intensive places I can make it light if I want to. Amen. அவர் சமூகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். So learn to be in His presence. சிறையில் இருந்தாலும் அவர் தேவ சமூகத்திலே இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, அவருடைய நோக்கம், His purpose, அவருடைய பணி. இங்க பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
ஜெயிலிருந்து எழுதப்பட்டதுன்னு சொன்னேன். இந்த புஸ்தகத்தோடு கூட எபேசியர் புஸ்தகம், கொலோசையர், பிலமோன் ஆகிய நிருபங்களும் கூட ரோமில் இருக்கும் பொழுது, ஜெயிலில் இருக்கும் பொழுது பவுல் எழுதின நிருபங்கள். நல்ல பிரைட் சர்ச் பிளான்டிங் கரியர், சக்சஸ்ஃபுல்லாக சர்ச் பிளான்டிங் நடந்துகிட்டு இருக்குது ஆசியா முழுவதும். அப்படிலாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? 2 வருஷத்தில் பல வருடங்களா இந்த நாட்கள்லாம் செய்ய முடியாத காரியங்கள்லாம் சில ஆண்டுகளிலே செய்திருக்கிறார் பவுல். பிரில்லியன்ட் கரியர் ஆஃப் சர்ச் பிளான்டிங் is now being bluntly interrupted by the opposition that came from Jewish religious leaders in Jerusalem. And Paul is now in prison. ஜெயிலில் இருக்கிறார் பவுல். ஜெயிலில் உள்ள இருக்கும்போது அவரு என்ன பண்றாரு? அழுது கொண்டிருக்கிறாரா? இங்க பாருங்க, இந்த 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பிலிப்பி பட்டணத்திற்கு முதல்ல போகும்போது ஜெயிலில் இருந்தார். கரெக்டா? அப்பதான் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. பவுலும் சீலாவும் உள்ள இருந்து பாட்டு பாடுறாங்க. ஹீ நோஸ். இப்ப ஜெயிலுக்குள்ளது கடிதம் எழுதுறாரு. அவங்களுடைய சபை ஸ்தாபகர் பவுலை குறித்து சபையார் கண்டே பேசிட்டு இருப்பாங்க. சர்ச் பிளான்ட் பண்ணது யாரு? பிலிப்பி பட்டணத்துல பவுல். இந்த சபையாருக்கு அடிக்கடி பேசியிருப்பாங்கல்ல, நம்முடைய சர்ச் பிளான்டரு நம்ம சர்ச் பிளான்ட் பண்ண வரும் பொழுது அவர் ஆசியாவிலிருந்து இங்கே மகதோனியாவுக்கு யூரோப்புக்குள்ளே வந்தார். ஆரம்பிக்கும் பொழுது அங்கே லீதியாளுங்கிற ஃபஸ்ட்டு கான்வெர்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டை திறந்து கொடுத்தாங்க, அப்புறம் பிரச்சனை வந்துச்சு, ஜெயிலில் போட்டாங்க. இதெல்லாம் கதையை சொல்லியிருப்பாங்களா இல்லையா? பேசியிருப்பாங்க. இப்போ ஜெயிலிருந்து இந்த பிலிப்பியருக்கு கடிதம் எழுதும்போது யோசிச்சிருப்பாங்க, இந்த ஆள் மாறவே இல்லையே, சர்ச் பிளான்டிங் பண்ண வரும்பொழுது உள்ள பாட்டு பாடின ஆளாச்சே, இப்போ பாருங்க மறுபடியும் ஜெயிலுக்குள்ள வந்து சந்தோஷமா இருக்குன்னு எழுதுறத பாருங்க. He was consistent, Paul. ஊழியத்தில் இருக்கிற பவுல் பாருங்க, அவருடைய நோக்கத்தில் தன்னை வைத்துக்கொண்ட பவுல் சந்தோஷமா இருக்கிறார். பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நீங்க பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-14. பிலிப்பியர் 1:12-14 நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, சகோதரரை, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவா இருக்கிறது என்று நீங்கள் அறிய மனதா இருக்கிறேன். ஜெயிலுக்குள்ள எனக்கு இப்ப ஜெயிலுக்குள்ள என்னை போட்டது ஆக்சுவலா அட்வான்டேஜ். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படிக்கு அதிகமாக துணிந்திருக்கிறார்கள். இப்போ நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நிறைய பேர் தைரியமா, பரவாயில்லையே நம்மளாலே ஒருத்தர் ஜெயிலில் இருக்காரு, சந்தோஷமா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து நிறைய பேர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஃபேத்தில் ஊழியம் செய்கிறாங்க நல்லா ஸ்ட்ராங்காக. நிறைய அரண்மனையில் உள்ளவங்கலாம் கிறிஸ்துவ நிமித்தம் தான் இவர் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுகிறாங்க. இதெல்லாம் அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்றார். லுக் அட் த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். 4 சாப்டர்லையும் ஜாய் ஜாய் ஜாய்ங்கிற வார்த்தை. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தட் பாப்புலர் வேர்ட்ஸ். வீட்டில் படிச்சு பாருங்க, 4 அதிகாரம் தான் படிச்சு பாருங்க. இதை முதல் முறை செய்யல, முதல் முறை சொல்லல, ஜெயிலில் இருக்கும்போது மட்டும் சொல்ல, எப்பொழுதுமே பாருங்க. ரோமருக்கு எழுதும் பொழுது, கொரிந்தியருக்கு எழுதும் பொழுதெல்லாம் சொல்றாரு. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று ரோமர் 5:2 சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:10 துக்கத்திலே சந்தோஷப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 7:4 சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். We also rejoice in our suffering. Romans 5:2-3. Sorrowful yet always rejoicing. 2 Corinthians 6:10. In all our troubles my joy knows no bounds. 2 Corinthians 7:4. Amen. Our joy overcomes persecution complexes and self-pity. நம்மை சுய பரிதாபத்தில் இருந்தோம், அந்த உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறேனேங்கிற நொந்து போகிற உணர்வுகள் எல்லாம் ஓவர் கம் பண்ணுவதற்கு இந்த ஜாய் உதவி செய்கிறது. ஆமேன். அப்போஸ்தலர் 5:41 நல்லா அடி அடிச்சு அப்போஸ்தலர்கள் எல்லாம் பயமுறுத்தி வெளில விடுறாங்க. கிறிஸ்துவுக்காக நாங்கள் பாடுபடுகிறது
எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பிரிவிலேஜ்னு சொல்லி அவங்க பேசிக்கொண்டு போறாங்க. அப்படித்தானே வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 5 verse 41. அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால சந்தோஷமாய், there you go, joy. அடி வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு முந்தின வசனம் 40ஆம் வசனம் பாருங்க. அடித்து, அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து. verse 40 of chapter 5 book of Acts. 41 சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். அது பேதுரு. பவுல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23-25 ஜெயிலுக்குள்ள பாட்டு. we need to rise above our problem and rise up to his purpose. இப்ப பர்பஸ் ஊழியத்துல வருகிற காயங்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கிறாரு. இன்னும் கிளியரா சொல்றேன் பாருங்க. காணாமல் போன ஆடு வந்த பொழுது மேய்ப்பன் சந்தோஷப்பட்டான். காணாமல் போன வெள்ளிக்காசு வந்த பொழுது அந்த ஸ்திரீ சந்தோஷப்பட்டாள். காணாமல் போன மகன் வந்த பிறகு அப்பா சந்தோஷப்பட்டார். ஆத்துமாக்கள், சுவிசேஷ ஊழியம், ஆமேன், புது ஆத்துமாக்கள் ஊழியத்தில் நம்ம இன்வால்வ் பண்றது சந்தோஷத்தை நம்ம கொண்டு வரும். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்தாரியை எடுத்துக்கொண்டு கம்பீரமாய் திரும்பி வருகிறான். கம்பீரமாய் திரும்பி வருகிறான். he will reap with joy. those who sow in tears will reap in joy. ஊழியத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆமேன். கொடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. தேவனுடைய காரியத்தில் ஈடுபடுகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. his presence. இரண்டாவது his purpose. ஸோ காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், அந்த மூன்று ஸ்டோரியில் லூக் 15ல் ஜாய் அல்ல சந்தோஷம், பார்ட்டி என்ற அந்த காரியங்கள் இருக்குது. அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வசனத்தெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. மூன்றாவது his perspective, அவருடைய கண்ணோட்டம். இந்த வசனத்தை விட வேற எந்த வசனம் நமக்கு வேணும்? இயேசுவை குறித்ததான வசனம். எபிரேயர் 12:2. Jesus, for the joy that was set before him, he endured the cross. சிலுவை அவரால் சகிக்க முடிந்தது என்றால் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சரியான ஒரு கண்ணோட்டம். He was able to look beyond the natural and the temporal, and he was able to see things beyond. யாக்கோபு 1:2. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Consider it pure joy, my brothers, whenever you face trials of many kinds, because they are turned for our advantage. They are turned for our advantage. His perspective, அவருடைய பார்வை. யோசேப்பு உபத்திரவப்படுத்தப்பட்டான். அவன் அப்படி உபத்திரவப்படுத்தப்படாவிட்டால் அவன் எகிப்துக்கு போயிருக்க மாட்டான். அந்த போத்திபார் மனைவி மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான். ஜெயிலுக்கு போகலன்னா அங்கே உள்ள பட்லருக்கு அவன் அதை சொல்லியிருக்க முடியாது. அப்படி ஒருவேளை அந்த ஜெயிலிருந்து விடுவிக்கப்பட்ட உடனே போய் சொல்லியிருந்தா அரண்மனைக்கு போயிருக்க முடியாது. 2 வருஷம் மறந்து சொன்னதுனால தான். அப்போ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பாருங்க. சகோதரர்கள் குழியில போட்டதும், மிஸ்ஸஸ் போத்திபார் குற்றப்படுத்தினதும், இந்த பட்லர் மறந்ததும், all turn to advantage. ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறவர். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபு 1:2. நீங்க இதை ஆதியாகமம் 45 படிச்சு பாருங்க. 5-7 எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக எங்களை மாத்திட்டாரு அப்படின்னு யோசிப்பு சொல்றாரு. ஆமென். Now Matthew 5 verse 11 and 12. மத்தேயு 5:11-12. இயேசுனுடைய வார்த்தைகள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். Rejoice and be glad, because great is your reward in heaven. Matthew 5:11 and 12. Right perspective. சரியான கண்ணோட்டம். வாழ்க்கையில பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து லைஃப்ல சூழ்நிலை மாறினா சந்தோஷம் நினைப்பீங்க இல்லையா? நான் சொல்றேன் இல்லை, நோ. சின்ன பிள்ளை வீட்டில் இருக்கும் போது யோசிக்கும். 5 வயசு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, அண்ணன் ஸ்கூலுக்கு போறான். 3 வயசு 4 வயசு பிள்ளை வீட்டில் வந்து யோசிக்கும், பரவாயில்லையே இந்த அம்மா உடைய பிடியிலிருந்து என் அண்ணன் என் அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டான், நான் இங்கே இந்த அம்மா கிட்ட கஷ்டப்படுறேனே இல்லை அப்படின்னு நினைக்கும்.
ஃப்ரீயாக 8 ஹவர் போயிட்டு 7 ஹவர் போயிட்டு 6 ஹவர் போயிட்டு வர்றான் அண்ணன். இல்லை 5 வயசு பிள்ளை. நானும் ஸ்கூலுக்கு போனால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கும். ஸ்கூலுக்கு போனால் அங்கே அம்மாவோட ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் அங்கே இருக்கிறது அப்புறம் தான் தெரியும். ஐயோ எப்படிறான்னு யோசிக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்குது பிள்ளை. அப்புறம் காலேஜுக்கு போனால் நான் ஃப்ரீயாக இருப்பேன், இந்த ஸ்கூல் வாத்தியார் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அங்கே அங்கே காலேஜுக்கு போனால் அங்கே காலேஜில் ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அங்கே டிசிப்ளின்டாக படிக்காட்டி நமக்கு ஜாப் கிடைக்காதுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கு. அங்க சரி எப்படியோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டா, நம்ம சம்பாரிச்சிட்டா, இல்ல நம்ம சம்பாதிச்சிட்ட 4 காசு பார்த்துட்டா சந்தோஷம் வந்துடும். வேலைக்கு போறான். வேலைக்கு போனா அங்க பாஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான். ஐயோ பாஸ்ன்னு ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு ப்ரெஷரு. சீனியர்ஸ் இருக்காங்களே, அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே, அது ஒரு பிரச்சனை. சரி ஒரு நாள் வரட்டும், நான் சம்பாரிச்சு நானே ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அவனே ஒரு காரியத்தை ஓன ஆரம்பிக்கிறான். கடைசியில் பார்த்தா பிரச்சனை அதில் இன்னும் பெருசாக இருக்குது. அதுலையாவது அவன் வேலை மட்டும்தான். இதில் யாருடைய பிரச்சனையாக இருந்தாலும் ஃபைனலாக இந்த பாஸ் கிட்ட தான் வருது. சரி பரவாயில்ல, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக சம்பாரிச்சிட்டு கொஞ்சம் ரிட்டையர் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஊர்பட்ட பிரச்சனை இல்லை, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, உள்ள வலி, வெளியில வலி, இந்த வியாதி அந்த வியாதி. சக்சஸ் கேரண்டீஸ் its own challenges. Success generates its own problem. A problem-free life is an illusion. To strive for a problem-free life is to deceive oneself. Life is tough. There are problems in every stages of life. Learn to enjoy life as you go along. வாழ்க்கையில சந்தோஷம் என்பது it's not a place that you arrive at. It's a journey. Enjoy life. Whether you're a Christian or not, whether you are spirit-filled or not, whether you are in ministry or not, whether you are 100% committed or not, you will face problems. Amen. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், பெரிய லிஸ்ட். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது ஏசாயா 61:3. God will give us oil of joy. Amen. For the spirit of heaviness. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் ஜாய். கர்த்தர் உங்களுக்கு அதை தருவாராக. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே. சூப்பர் பாடல்ல. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை பாடிடுவே. மகிழ்வோம் மகிழ்வோம். சூப்பர் பாடல்கள். ஆமென். Learn to enjoy in the presence of God. Oil of joy, oil of joy. ஆமென். நிறைய வசனங்கள் ஜாயை குறித்து நமக்கு பேசலாம். பட் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். கவலைப்படுகிறதுனால ஒரு நன்மை கிடையாது. அந்த நெகட்டிவ் எமோஷன் உங்களை அரிச்சிரும். சில வியாதிக்குள்ள கொண்டு போகும், ஆவிக்குரிய இல்னஸ்குள்ள கொண்டு போகும், சரீர இல்னஸ்குள்ள கொண்டு போகும். இந்த அன்ஹெல்தி இமோஷனை ஓவர் கம் பண்ணுங்க. பி ஜாய்ஃபுல், பி சியர்ஃபுல். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for speaking to us. May we be filled with joy, peace, faith, all the positive emotions, compassion, மனதுருக்கம். ஆண்டவர் இதெல்லாம் ஹெல்த்தி இமோஷன்ஸ். ஆண்டவரே பைபிளில் இருக்கிறது இயேசுவுக்கு இருந்த இமோஷன்ஸ். அப்படிப்பட்ட இமோஷன்ஸை நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். அதே போல ஹெல்த்தியான பாரம், ஆத்ம பாரம், அழிந்து போகிற மக்களை குறித்த பாரம், தேசத்தை குறித்த பாரம், ஆண்டவரே சபைகளை குறித்த ஒரு பாரம், இப்படிலாம் இருக்கணுமே. ஆத்ம பாரம், பேர்டன், அது வேற. கவலை எங்களுக்கு வேண்டாம். ஆனா
கன்சர்ன், ஆண்டவரே இன்டென்ஸ் கன்சர்ன், ஆண்டவரே இன்டென்ஸ் லவ்னால, ஆண்டவரே இப்படி இருக்கேங்கிற ஆதங்கம், அதெல்லாம் எங்களுக்கு தந்துடுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிறது, உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா உணர்வுகளும் எங்களுக்கும் வேணும். ஆண்டவரே எங்களை மாத்துங்க. எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதற்காக, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. ஆமென். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். ஆமென். அதெல்லாம் பைபிளில் உள்ள வசனங்கள் தான். எடுத்து இவனுங்க பாடிட்டானுங்க, நம்ம உடனே அதை அந்த பாட்டு அந்த பாட்டு லிரிக்ஸ், இங்கே உள்ள லிரிக்ஸ், ஆண்டவர் சொல்லி கொடுத்த லிரிக்ஸ். ஆமென். ஸோ பறவை போல வாழ வேண்டும், காட்டு புஷ்பத்தை போலல நம்மளும் ஆண்டவர் உடுத்துவிப்பார், அடிப்படை தேவைகளை சந்திப்பார். டோன்ட் வரி, worry about nothing, pray about everything, give thanks in all things, think about noble things. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கிறேன்.